என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வீடியோக்குள்ள நிப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 93 பாயிண்ட் பிளஸ்லயும் பேங்க் நிப்டி 54 பாயிண்ட் பிளஸ்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிப்டி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு சைடு வேஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இருந்தாலும் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இன்னைக்கு ப்ரீவியஸ் ஹை கிட்ட மார்க்கெட் நிக்குது. நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,880. ஸோ நேற்று கொடுத்த அதே லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கதான் மார்க்கெட் இன்னைக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான். ஸோ 24,881 தான் சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தா 24,820. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை தான். அதையும் பிரேக் பண்ணா ஃபர்தரா நாளைக்கு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 24,500 நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவலான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா சைடு வேஸ் இருந்தாலும் கடைசி ஒரு மணி நேரம் மார்க்கெட் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 51,300, அதுக்கு கீழே வந்து 50,800. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 51,700, அதுக்கு மேலே போனால் 52,000. ஸோ அதான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன லெவல்ஸ் எதுவும் இது பண்ண முடியாது. மார்க்கெட் சைடு வேஸ் இருந்ததுனால எந்த லெவலும் பெருசாக ஒர்க் ஆகல. ஸோ அதனால நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்தலாம். இது நிப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட். நாளைக்கு நிப்டி வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ அதனால 24,900 வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பான். ஏன் அப்படின்னா 51 லட்சம் புட் கான்ட்ராக்டும் கால்ஸ் 30 லட்சம், 20 லட்சம் கான்ட்ராக்ட் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால 24,900 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க. சரிங்களா? 25,000 பாருங்க, கிட்டத்தட்ட 70 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு கால் சைடு, புட்ஸ் 31 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 40 லட்சம் கான்ட்ராக்ட் டிஃபரன்ஸ் இருக்கிறதால 25,000 வந்து நல்ல ஒரு மேஜர் லெவலா ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும் மார்க்கெட்ல. அப்படிங்களா? நல்லா மெயின் வச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயுமே புட் ரைட்டர்ஸ் இல்லை அதுக்கு அடுத்து. ஓகேங்களா? ஸோ அதனால இதுக்கப்புறம் புட் ரைட்டர்ஸ் இல்லாத இந்த லெவல் ரொம்ப ரொம்ப மேஜர் லெவலா இருக்கும். நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டேங்கிறதுனால மார்க்கெட் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்த சைடு ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்களோ அந்த சைடு என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து வந்து நம்ம என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்தோம்னாலும் கூட ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 24,950 மார்க்கெட் நிக்குது. ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தா 283 25,000. இருந்தாலும் பாருங்க இன்னைக்கு 20,000 கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஒய்ல மைனஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் சப்போர்ட் பாருங்க 26 தான் இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணும்போது 25,000 வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் மைனஸ்ல காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கால் சைடு பாருங்க சேஞ்ச் இன் ஒய் வந்து மைனஸ்ல இருக்கு. ஸோ அப்போ என்ன ஒருத்தர மார்க்கெட் மேலே போகணும்னு ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மைண்ட்ல வச்சுக்கங்க. சேஞ்ச் இன் ஒய் இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ்ல இல்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ சப்போர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அதான் ஃப்ரெண்ட்ஸ் 25,000ம் அதுக்கும் 25,050 பாருங்க 1 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ அடுத்து 25,100 பாருங்க 229. ஸோ அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ 25,000 தாண்டினாலும் 25,100 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? அடுத்தடுத்து வந்து பாருங்க அடுத்து 25,200 பாருங்க 3 லட்சம் கான்ட்ராக்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் நிறைய இருக்கு. அதனால வந்து மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சப்போர்ட்னு பாத்தீங்க அப்படின்னா 2,04,000 கான்ட்ராக்ட், இங்க 24,900. ஸோ 24,900 வந்து பாத்தீங்கன்னா நல்ல சப்போர்ட். அதுக்கு கீழே பாருங்க 850 1 லட்சம் கான்ட்ராக்டும் 800 2 லட்சம் கான்ட்ராக்டும். ஸோ அடுத்தடுத்து சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ 900 850 800 எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 900 நல்லா மேஜரா 2 லட்சங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 900 25,000 வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் அதுக்குள்ள மார்க்கெட் மூவ் ஆகலாம். இல்ல 25,000 பிரேக் பண்ணா 25,100 போகும். ஓகேங்களா? ஸோ அது அது 2 லட்சம் கான்ட்ராக்ட் தாண்டது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைவ் மார்க்கெட் ஓப்பன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்க அதுக்கு எதுவுமே ட்ரேட் எடுத்துங்க. இப்போ நம்ம 24,900க்கான கால் ஆப்ஷனும் 25,000க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துடலாம். ஓகேங்களா? 24,900க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு மார்க்கெட் 87 ருபீஸ்ல பை பண்ணிக்கிறாங்க. நேற்று கொடுத்த லெவல் தான் 87 ருபீஸ்ல பை பண்ணிக்கிறாங்க. பை பண்ணி மார்க்கெட்டு இந்த ஹை போயிட்டு 133 ஹை போயிட்டு திருப்பி மார்க்கெட் அப்படியே நல்ல சைடு வைஸ்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கான சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 111 111 98 87 அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். 151 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். அதையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணா அப்படின்னா
175 போவோம். அதுக்கும் மேல போனா 218. ஸோ அந்த லெவலெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 25,000க்கான புட் ஆப்ஷன் பாருங்க. புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நல்ல டவுன் தான் இருக்கு புட் சைடு. இருந்தாலும் இந்த 90 ரூபாய் இப்ப மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸா வாங்கி அங்க வந்து நிக்கிறான். இப்போ இந்த 90 ரூபீஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் இந்த 90 ரூபீஸ் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் திரும்பலாம். ஸோ 109 வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த 109 பிரேக் பண்ணான்னா 142, 166 போகும் வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 25,000 ரெசிஸ்டன்ஸ்ங்கிறதுனால 90 ரூபீஸ் வந்து ஒரு 50 ரூபீஸ் ஏறனா ஒரு 40 ரூபீஸ் போயிட்டு கூட மார்க்கெட் திரும்பலாம் வாய்ப்பு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து இப்போதைக்கு 25,000 புட் ஆப்ஷனுக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? 90 வந்து சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 89 ரூபீஸ் 90 ரூபீஸ் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் 109, 142, 166 நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும். இந்த லெவலை பிரேக் பண்ணா இந்த லெவல் போவோம். ஓகேங்களா? மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி 7th ஆகஸ்ட் எடுத்திருக்கோம். இன்னைக்கு 31 ஜூலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். 7th ஆகஸ்ட்டுக்கு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா 51,500 பாருங்க. ரெண்டு பேர் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஸோ 51,500 வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் லெவல். 51,500க்கு மேல போனா மறுபடியும் 52,000 போவோம். 51,500 கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா 51,000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 51,500க்காக நம்ம வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்தலாம். இல்லைன்னா அதே இப்போதைக்கு லெவலு. ஆப்ஷன் செயினே வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தலாம். இப்போ 7th ஆகஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ 51,600ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா தெரியல, எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி பெரிய அளவில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா தெரியும், சொல்ற அளவுக்கு பெருசா இல்ல. அதனால லைவ் மார்க்கெட்ல நீங்க 51,500 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? அதனால எந்த சைடு வந்து ஓப்பன்னஸ் ஹையஸ்டா போடுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஸோ அதனால 51,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம், புட் ஆப்ஷனும் பார்த்தலாம். ஸோ 51,500 கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த 480 ரூபால, ஸோ 450 ரூபால பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த 480, 413, 337 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து 450 ரூபாய் வாங்கினால ஸோ ப்ரீவியஸா வந்துட்டு கூட வாங்கலாம். 600, 734 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் 1000 ரூபாய். ஸோ இந்த ஹை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கால் ஆப்ஷன் சைடு நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே, இது வந்து 51,500க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவலு. புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இப்போ 471 வந்து ரெசிஸ்டன்டா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் 3 டைம்ஸ் டச் பண்ணியிருக்கான். ஸோ அதை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ 313, 204 ரூபாயிலும் ப்ரீவியஸா பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் புட் ஆப்ஷன் சைடு. ஓகேங்களா? ஸோ 371, 471. ஸோ இந்த 471 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பிரேக் பண்றாங்கன்னா 570, 677 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 51,500 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல். மேபி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டர்ன்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதால மேலும் மேலும் மார்க்கெட் மேல போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு தேடுத்துங்க. இன்கேஸ் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த கையை பிரேக் பண்ணலாம். நம்ம 25,000 பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ என்ன ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. இருந்தாலும் ஒரு செகண்ட் ஹாஃப்ல கூட ஒரு மணி மேல கூட மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு 2-3 டைம் டச் பண்ணிட்டு கூட பிரேக் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால சொல்றேன். ஓகேங்களா? ஓப்பனர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இன்கேஸ் வந்து ரைட்டர்ஸ் வந்து கால் சைடு தான் இன்க்ரீஸ் ஆகும்னா மார்க்கெட் டவுன் ஆகும். புட் சைடு இன்க்ரீஸ் ஆகும்னா மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணும். நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ 25,000 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஓவராலா அப் ட்ரெண்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான், டவுன் ட்ரெண்ட் கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க அப் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.